வணக்கம் நண்பர்களே, இது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொன்ன வீடியோவோட இரண்டாவது பகுதி. இன்னைக்கு நாம எல்லாரும் லைஃபோட ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு குழந்தையை வளர்க்க பெற்றோர்கள் படுற பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்ல. காலையில எழுந்த உடனே அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்புறது, வீட்டு வேலைகள், குழந்தைகளை ஸ்கூலுக்கு தயார் பண்றது. இந்த ஓட்டத்துல நாம நமக்காகவோ இல்ல நம்ம குழந்தைகளுக்காகவோ நிதானமா உட்கார்ந்து பேசுற அந்த நொடிய எப்போ இழந்துட்டோம்னு தெரியல. இப்போ நீங்க உங்க குழந்தைய ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. அவங்க கையில அந்த மொபைல் போன் இருக்கும்போது அவங்க முகத்துல தெரியற அந்த சிரிப்பு, அது நிஜமான சிரிப்பா இல்ல அந்த திரை கொடுக்கிற ஒரு செயற்கையான மயக்கமா? இந்த வீடியோவை நான் எதுக்காக பண்றேன்னா, ஒரு பெற்றோரா எனக்குள்ள எழுந்த சில கேள்விகள் உங்களையும் வந்து சேரணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நம்ம சேனல்ல போட்ட முதல் வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா கமெண்ட் செய்த விஷயம் இதுதான். குழந்தைகள் அதிகமா மொபைல் பாக்குறாங்க, கண்ட்ரோல்லே பண்ண முடியல அப்படிங்கிறது தான். சாணக்கியர் ஒரு முறை ரொம்ப ஆழமா சொன்னார், அறம் தவறிய ஒரு தலைமுறை எதிர்காலத்தின் சாபக்கேடுன்னு. ஆனா அந்த அறத்தை போதிக்க வேண்டிய நாம இன்னைக்கு அந்த பொறுப்பை ஒரு மொபைல் போனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா தூங்குறோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம சம்பாதிக்கிற பணம், நாம வாங்குற வீடு, நாம கொடுக்கிற வசதிகள், இது எதுவுமே அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இருக்கிற வெறுமையை நிரப்ப போறது இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க குழந்தையோட கண்களை பார்த்து பேசுற அந்த ஒரு நிமிஷம் தான் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம குழந்தைகளை எப்படி ஒரு பார்வையாளர்களா மாத்திட்டு இருக்கு தெரியுமா? அவங்க எதையும் சிந்திக்கிறது இல்ல, அவங்க எதையும் உருவாக்குறது இல்ல. அவங்க வெறும் திரையில் ஓடுவதை பார்த்துட்டு அதுவே உலகம்னு நம்புறாங்க. நாம அவங்கள நேசிக்கிறோமா இல்ல அவங்கள சமாளிக்க மொபைல திணிக்கிறோமா? இந்த கேள்வியே நீங்க உங்களை கேட்டுக்கணும். நானும் கேட்டுக்கிட்டேன். அந்த இடத்துல தான் ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது. இந்த வீடியோ வெறும் 10 டிப்ஸ் கிடையாது. இது ஒரு பெற்றோராக, ஒரு மனிதராக நம்ம சந்ததியை மீட்டெடுக்க நாம சேர்ந்து எடுக்க போற ஒரு சபதம். ஏன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம், அப்பா எனக்கு மொபைல் வாங்கி தந்திருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு செலவழிச்ச அந்த நேரம் தான் என் வாழ்க்கையை மாத்துச்சுன்னு அவங்க சொல்லணும். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோ உங்களை ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சா, அந்த ஒரு நிமிஷம் தான் உங்க குழந்தையோட வாழ்க்கையில நீங்க பதிய போற முதல் முத்திரை. இப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்க குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் மொபைல் பாக்குறாங்க? அதை பார்க்கும்போது ஒரு பெற்றோரா உங்களுக்குள்ள என்ன உணர்வு வருது? குற்ற உணர்ச்சியா இல்ல உதவியற்ற நிலைமையா? மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் தான் நாம அடுத்து என்ன செய்ய போறோங்கிறதுக்கான தீர்வை முடிவு பண்ண போகுது. ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல இணைஞ்சிருங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதையும் பாருங்க. சரி வாங்க, குழந்தைகள் மொபைல் பார்க்காம இருக்க நாம என்ன செய்யலாம்னு அந்த ஆழமான ரகசியத்துக்குள்ள போகலாம். முதல்ல நேரடி தொடர்பு. இதை ஏன் நான் இந்த வீடியோல முதல் இடத்துல வச்சிருக்கேன்னா, இது வெறும் செயல் கிடையாது, இது ஒரு மந்திரம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நாம வீட்டுக்குள்ள நுழையும் போதே மொபைலை நோண்டிக்கிட்டு தான் நுழைவோம். அதே மாதிரி நம்முடைய குழந்தைங்களும் அவங்க உலகத்துல, அதாவது மொபைல் திரைக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. இப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய டிஜிட்டல் சுவர் இருக்கு. இந்த சுவரை உடைக்க போற ஒரே ஆயுதம் உங்களுடைய கண்கள். சாணக்கியர் ஒரு விஷயத்தை மிக தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனோட உண்மையான உறுதி அவனோட கண்கள்ல தான் தெரியும். நீங்க உங்க குழந்தைய நேரா பார்த்து பேசும்போது உங்க கண்கள்ல இருக்கிற அந்த அன்பு, அந்த அக்கறை, அந்த அதட்டல் இல்லா உறுதி, இதெல்லாம் அந்த குழந்தையோட ஆழ் மனசுக்குள்ள போய் சேரும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரி நான் பேசுறேன் ஆனா குழந்தை தான் மொபைல பாக்குதே. இங்கதான் நீங்க மாறணும். குழந்தை மொபைலை வச்சுட்டு இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட போய் அவங்க தோள் மேல கை வச்சு மென்மையா அவங்க முகத்தை தூக்கி அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. எடுத்த உடனே மொபைலை வைன்னு கத்தாதீங்க. என்ன பண்ற கண்ணா, என்ன பாக்குற, இத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா அப்படின்னு அந்த மொபைல்ல இருக்கிற விஷயத்தை பத்தி கேளுங்க. அந்த நிமிஷம் உங்க குழந்தைங்க அந்த திரையிலிருந்து விலகி உங்களை உற்று கவனிப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா
இதுவரைக்கும் யாரும் அவங்க மொபைலை திட்டுனாங்களே தவிர அவங்க ரசனையை யாருமே மதிக்கல. அந்த மரியாதை தான் நீங்க அவங்க மனசுக்குள்ள நுழையிற முதல் வழி. அடுத்த 3 நிமிஷம் நீங்க அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது உங்க மனசுல இருக்கிற உண்மையான கவலை அவங்களுக்கு புரியும். நீங்க அன்பா பேசும்போது அந்த சின்னஞ்சிறிய கண்கள்ல தெரியும் அந்த மாற்றம் தான் ஒரு பெற்றோரா நீங்க ஜெயிக்கிற இடம். நண்பர்களே, மொபைல் போன்ல இருக்கிற அந்த ப்ளூ லைட் அவங்க மூளையை சுண்டி இழுக்கும். ஆனா உங்க கண்கள்ல இருக்கிற அன்பு ஒளி அவங்க வாழ்க்கையவே மாத்தும். இன்னைக்கு சாயங்காலம் உங்க குழந்தை வீட்டுக்கு வரும்போது அல்லது விளையாடும் போது மொபைலை தள்ளி வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து 1 நிமிஷம் நிதானமா பேசுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. அந்த உரையாடல் முடியும் போது தானாவே அந்த மொபைல் போன் ஓரமா போயிருக்கும். ஏன்னா மொபைல் கொடுக்கிற அந்த போலி மகிழ்ச்சியை விட உங்க கூட இருக்கிற அந்த நிஜமான உறவு அவங்களுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும். சரி, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைங்க கண்ணை பார்த்து கடைசியா என்ன பேசுனீங்க, அவங்க கண்கள்ல என்ன பாத்தீங்க, இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. நாம மாறுவோம், நம் சந்ததியை மாத்துவோம். அடுத்து கதை சொல்லும் கலை. ஞாபகம் இருக்கா? நாம எல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ஏன் கதை சொல்றோம்? ஏன் குழந்தைங்க மொபைல் போனவளை கதைகளை அதிகமா விரும்புறாங்க? யோசிச்சு பாருங்க. மொபைல்ல இருக்கிறது வெறும் படங்கள், அனிமேஷன். அது ஒரு தயாரிக்கப்பட்ட விஷயம். ஆனா நீங்க கதை சொல்லும் போது அந்த இடமே ஒரு மந்திர உலகமா மாறும். நீங்க சொல்ற கதை குழந்தையோட நினைவுல ஒரு படமா ஓடும். சாணக்கியர் கூட சொல்லியிருக்காரு, அறிவு என்பது புத்தகத்துல மட்டும் இல்ல, ஒரு சிறந்த கதை சொல்லியோட நாக்குலையும் இருக்குன்னு. நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது குழந்தைங்க அந்த திரைய மறந்துட்டு உங்க முகத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு தேவையான உணர்ச்சிகள் இருக்கு. பயம், தைரியம், வெற்றி, தோல்வி, இது எல்லாத்தையும் உங்க குரல் மாற்றத்துல அவங்க உணர முடியும். ஆனா ஒரு முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? கதை சொல்றதுங்கிறது வெறும் மேட்டர் சொல்றது இல்ல, அது உணர்வை கடத்துறது. நீங்க கதை சொல்லும் போது சும்மா ஏதோ கதை சொல்லாம அந்த திரையில வர்ற கார்ட்டூன் கதாபாத்திரத்தை விட உங்களை ஒரு பெரிய ஹீரோவா அவங்க மனசுல பதிய வைங்க. ஒரு சிங்கம் கதை சொல்லும் போது அந்த சிங்கத்தோட கர்ஜனைய உங்க குரல்ல கொண்டு வாங்க. அந்த வனம், அந்த மரம், அந்த மழையோட வாசனைய உங்க வார்த்தையால விவரிங்க. உங்க குழந்தை அந்த மொபைல்ல ஒரு உலகத்தையே பாக்குதுன்னா அந்த உலகத்தை விட அழகான இன்னொரு உலகத்தை உங்களால உங்க வார்த்தைகளால உருவாக்க முடியும். அவங்க மொபைலை தேடி போறது எப்போ? அந்த மொபைல் போன் அவங்களுக்கு புதுசா எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புது கதைய, ஒரு நீதி நெறிய கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்லி கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு கதை சொல்ல தெரியலேன்னு தயங்காதீங்க. குழந்தையோட கையை பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன், ஆனா இந்த கதையோட முடிவை நீ தான் சொல்லணும்னு ஒரு சவாலை விடுங்க. அவங்க அந்த மொபைலை மறந்துட்டு கற்பனை உலகத்துல மூழ்கி போவாங்க. நண்பர்களே, மொபைல் ஒரு பார்வையாளர் ஆக்குது, ஆனா கதை சொல்லும் கலை உங்கள் குழந்தைய ஒரு சிந்தனையாளன் ஆக்குது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தையோட மொபைலை தள்ளி வச்சுட்டு ஒரு சின்ன கதைய அவங்க காதுல மெதுவா சொல்லுங்க. அந்த நிமிஷம் அந்த குழந்தை உங்ககிட்ட காட்டுற அந்த அன்பு, அந்த புன்னகை, அதுதான் ஒரு பெற்றோரா நீங்க அடைய போற மிகப்பெரிய வெற்றி. இப்ப சொல்லுங்க, நீங்க உங்க குழந்தைக்கு கடைசியா சொன்ன கதை எது? இல்ல நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான கதைகளை சொல்ல பிடிக்கும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாம சேர்ந்து கதைகள் மூலமா இந்த டிஜிட்டல் சிறையை உடைப்போம். அடுத்து சுயமரியாதை அளித்தல். சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம்? குழந்தை தானே, நாம சொல்றத அப்படியே கேட்கணும், நான் சொல்றது தான் சரி, மொபைலை வையின்னா வைக்கணும், இதுதானே நம்ம ஸ்டைல். ஆனா சாணக்கியர் பல காலத்துக்கு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாரு, ஒரு குழந்தைக்கு 5 வயது வரை அன்பு கொடுங்க, 15 வயது வரை கண்டிப்பு கொடுங்க, ஆனா 16 வயசுல இருந்து அவங்கள ஒரு நண்பனா நடத்துங்கன்னு. ஆனா நாம என்ன பண்றோம்? அவங்களுக்கு கருத்து சுதந்திரமே கொடுக்காம அவங்கள வெறும் இயந்திரங்களா மாத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க கையில் இருக்கிற மொபைலை நாம பிடுங்கும் போது அங்க வெறும் சாதனம் மட்டும் போகல, அவங்களுடைய ஒரு சுதந்திரம் பறிபோகுது.
அதனாலதான் குழந்தைங்க அதை விடாம பிடிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்புறம் என்னதான் பண்ணணும்? அவங்கள மொபைல் பார்க்க விடணுமா? இல்லவே இல்லை. நாம அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இதுதான் அந்த ரகசியம். மொபைலை பிடுங்கிட்டு இனிமே இதை பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை கொடுத்து பாருங்க. எப்படின்னா, கண்ணா, நீ மொபைல் பார்க்கறதுல எனக்கு வருத்தம் இல்லை, ஆனா நீ நீண்ட நேரம் பார்க்கும்போது உன் கண்ணுக்கு சிரமமா இருக்கும். இப்போ நீ மொபைல் பார்க்க போறியா இல்ல நாம வெளியே போய் விளையாட போறியா? எது உனக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. அந்த இடத்துல நீங்க அவங்க மேல ஒரு அதிகாரத்தை திணிக்கல, ஒரு முடிவை எடுக்க அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க. இதுதான் அந்த சுயமரியாதை. எந்த ஒரு மனிதனுக்கும் தன் முடிவை தானே எடுக்கக்கூடிய அதிகாரம் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல ஒரு பொறுப்புணர்வு வந்துடும். என் குழந்தை இப்ப என்ன முடிவு எடுக்குதுங்கிறத நீங்க கவனிங்க. ஒருவேளை அவன் மொபைலையே தேர்ந்தெடுத்தாலும் அடுத்த முறையாவது நீங்க சொன்னது அவங்க மண்டைக்குள்ள இருக்கும். நண்பர்களே, மொபைல் போன் கொடுக்கிற போலி அதிகாரத்தை விட உங்க வீட்டுல கிடைக்கிற இந்த சுதந்திரம் அவங்களுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும். நீங்க அவங்கள மதிக்க ஆரம்பிச்சா அவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மொபைலை நீங்களா பிடுங்கிறதுக்கு பதிலா அவங்களே மொபைலை ஓரமா வச்சுட்டு உங்ககிட்ட ஓடி வருவாங்க. நிஜத்தை சொல்லுங்க, கடைசி ஒரு வாரத்துல உங்க குழந்தையோட கருத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? இல்ல அவங்கள ஒரு முடிவெடுக்க விட்டுருக்கீங்களா? இந்த வீடியோவை பாக்குற நீங்க இன்னைக்கு உங்க குழந்தை கிட்ட ஒரு சின்ன விஷயத்துல நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த பார்வையில தெரிகிற அந்த மாற்றத்தை, அந்த சந்தோஷத்தை கமெண்ட்ல என் கூட பகிர்ந்துக்கோங்க. மாத்துவோம், நம் சந்ததியை கொண்டாடுவோம். அடுத்து, இயற்கையுடன் இணைத்தல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம கடைசி எப்போ நம்ம குழந்தைங்க கூட சேர்ந்து செடிக்கு தண்ணீர் ஊத்தணும், இல்லைன்னா வானத்துல இருக்கிற நிலாவையும் நட்சத்திரங்களையும் வேடிக்கை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஆனா குழந்தைங்க வளர வேண்டியது மண்ணுல, புல்லுல, காற்றுல. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், நிலத்துடன் தொடர்பில் இல்லாதவன் வேறில்லாத மரத்திற்கு சமம். நாம நம்ம குழந்தைங்களை மொபைல் போனுங்கிற ஒரு சிறைக்குள்ள வச்சிருக்கும் போது அவங்கள அந்த வேர்ல இருந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க கேட்கலாம், குழந்தையை இயற்கையோட சேர்க்கறதுன்னா அவங்களை எங்கேயாவது காட்டுலா கொண்டு போய் விடணும்னு. இல்லவே இல்லை. நீங்க இருக்கிற இடத்துலயே இல்ல செய்யலாம். ஒரு சின்ன செடி வளருங்க, ஒரு பானையில மண் போட்டு விதை போடுங்க. அந்த விதை முளைச்சு வர்றத பாக்குற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க, அது மொபைல் போன்ல வர்ற எந்த வீடியோவை விடவும் அதிக உற்சாகத்தை தரும். அந்த செடிக்கு தண்ணீர் ஊத்தும் போது இது நம்ம செடி, இது நம்ம உயிருங்கிற பொறுப்புணர்வு அந்த குழந்தைக்கு வரும். அப்புறம் தினமும் மாலையில மொபைலை தள்ளி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் உங்க குழந்தைய வெளியே கூட்டிட்டு போங்க. காத்து முகத்துல படுறத உணர்றது, செடி கொடிகளை தொட்டு பார்க்கறது, பறவைகளை கவனிக்கிறது. இந்த அனுபவங்கள் அவங்க மூளையை எவ்வளவு ரிஃப்ரெஷ் பண்ணும் தெரியுமா? மொபைல் போன்ல இருக்கிற அந்த ப்ளூ லைட் கொடுக்கிற டயர்ட்னஸ் இயற்கையோட இந்த தொடர்புல சுத்தமா காணாம போயிடும். நாம அவங்களுக்கு மொபைல் போன்ல வர்ற வீடியோவை காட்டாம நிஜமான உலகத்தை, நிஜமான வண்ணங்களை, நிஜமான ஒலிகளை காட்டணும். அந்த மழை வரும்போது வர்ற அந்த மண்ணின் வாசனை, அதை எந்த மொபைல் போனும் அவங்களுக்கு கொடுக்காது. அந்த வாசனைக்கும் அவங்க மூளைக்கும் இருக்கிற தொடர்பு அவங்கள ஒரு புத்திசாலியாவும் அமைதியான குழந்தையாவும் மாற்றும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சவால் எடுத்துப்போம். உங்க குழந்தைய அழைச்சிட்டு வெளியே போங்க. ஒரு மரம், இல்ல ஒரு பூ, இல்ல ஒரு சின்ன கல், எதையாவது பத்தி பேசுங்க. அவங்க கிட்ட கேளுங்க, இந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியான்னு. அந்த நிமிஷம் அந்த மொபைல் போனை விட அந்த மரம் தான் அவங்களுக்கு பெருசா தெரியும். இப்ப சொல்லுங்க, உங்க ஊர்ல நீங்க அடிக்கடி உங்க குழந்தைய கூட்டிட்டு போற அந்த இயற்கையான இடம் எது? இல்ல நீங்க அவங்க கூட சேர்ந்து செடி வளர்க்குறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பெற்றோர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு போகட்டும். இயற்கையோட இணைவோம், நம்ம சந்ததியை மீட்டெடுப்போம். அடுத்து, படைப்பாற்றல் ஊக்கம். குழந்தைங்க மொபைல் பார்க்கறாங்கன்னு நம்ம கவலைப்படுறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா, அவங்க ஏன் மொபைலை தேடி போறாங்க? ஏன்னா அந்த திரையில அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. புதுசு புதுசா படங்கள், கலர்கள், சத்தம். இது அவங்க மூளைக்கு தேவையான அந்த தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நாம மொபைலை பிடுங்கிட்டா அவங்க மூளைக்கு அந்த தூண்டுதல் கிடைக்காம சலிப்பு ஏற்படுது. அதனாலதான் அவங்க திரும்பவும் மொபைலை கேடுறாங்க. இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? அவங்களுக்கு படைப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு ஜன்னலை திறந்து விடுறது தான்.
சாணக்கியர் சொல்லுவார், ஒரு மனிதனோட உண்மையான புத்திசாலித்தனம் அவன் என்ன உருவாக்குறான் என்பதுல தான் இருக்கு. மொபைல் பார்க்கறது ஒரு நுகர்வு, ஆனா ஏதோ ஒன்றை உருவாக்குறது தான் படைப்பாற்றல். இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். உங்க குழந்தைங்க கையில மொபைல் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு பழைய அட்டைப்பெட்டி, கொஞ்சம் வண்ணங்கள், களிமண் இல்லனா ஒரு பழைய பேப்பர் கொடுங்க. கண்ணா, இதை வச்சு உனக்கு பிடிச்ச ஒரு கோட்டை கட்டு இல்ல ஒரு பொம்மை செய்யு சொல்லுங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க சொந்தமா ஒரு பொம்மையையோ ஒரு ஓவியத்தையோ செய்யும் போது அவங்க மூளையில ஒரு விதமான மகிழ்ச்சி உருவாகும். இந்த மகிழ்ச்சி மொபைல் வீடியோக்கள் கொடுக்கிற மகிழ்ச்சியை விட பல மடங்கு அதிகம். ஏன்னா அது அவங்க செஞ்சது. இன்னொரு ரகசியம் சொல்றேன். குழந்தைங்களுக்கு சலிப்பு ஏற்படும் போதுதான் அவங்க படைப்பாற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாம என்ன பண்றோம்? குழந்தை சும்மா உட்கார்ந்து இருந்தாலே சரி மொபைலை பார்த்துட்டு உட்காருன்னு நாமளே மொபைலை நீட்டுறோம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அந்த சலிப்பை அவங்க அனுபவிக்க விடுங்க. அந்த சலிப்புல இருந்து தான் நான் என்ன பண்ணலாங்கிற ஒரு புது ஐடியா அவங்களுக்குள்ள வரும். நீங்க அவங்க கூட உட்கார்ந்து சேர்ந்து செய்யுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் வரைங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்க கூட உருவாக்குற பிணைப்பு அவங்கள மொபைலை விட உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா மாத்தும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சவால். இன்னைக்கு உங்க குழந்தைங்க கையில மொபைல் கொடுக்காம ஒரு காகிதத்தையும் பென்சிலையும் கொடுங்க. அவங்க என்ன வரைகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. அவங்க வரைகிற அந்த ஓவியத்துல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைங்க கையில ஒரு பேப்பர் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எதுல ஆர்வம் அதிகம்? டிராயிங்கா இல்ல பொம்மை செய்யறதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா குழந்தைங்க சுகத்துல எழுதுறத எத்தனை பேர் கிறுக்காதன்னு திட்டிருக்கீங்க? மற்ற பெற்றோர்களுக்கும் இது ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். வாங்க, திரையை உடைப்போம். நம் குழந்தையின் படைப்பாற்றலை உருவாக்குவோம். அடுத்து, சலிப்பை அனுமதிக்கவும். பொதுவாகவே நம்முடைய குழந்தைங்க போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாலே நாம பதறி போய் அவங்க கையில மொபைலை திணிச்சிடுறோம். ஆனா அந்த சலிப்பு தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொன்னா நம்புவீங்களா? சாணக்கியர் சொல்லுவார், வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனை எப்ப வரும் தெரியுமா? மனம் அமைதியா எந்த வேலையும் இல்லாம சலிப்பா இருக்கும் போதுதான் வரும். நாம என்ன பண்றோம்? குழந்தை சும்மா இருந்தாலே மொபைல் கொடுத்து அந்த சலிப்பை அழிச்சிடுறோம். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல் பஸ்ல போகும்போதோ இல்லனா சாயங்காலம் வீட்டுல இருக்கும் போதோ உங்களுக்கு சலிப்பா இருந்த நேரத்துல தான் நீங்க விசித்திரமா எதையாவது யோசிச்சிருப்பீங்க. ஒருவேளை அப்பவே உங்க கையில ஒரு மொபைல் இருந்திருந்தா அந்த கற்பனை, அந்த புதுமையான சிந்தனை எல்லாம் வந்திருக்குமா? கண்டிப்பா இல்லை. மொபைல் என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு வேலை தராம அதை ஒரு அடிமையாக்கிடுது. ஆனா சலிப்புங்கிறது மூளைக்கு கொடுக்கிற ஒரு ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்துல தான் மூளை தனக்குள்ளேயே புது புது விஷயங்களை தேடும். அது ஒரு ஓவியமா இருக்கலாம், ஒரு கதையா இருக்கலாம், இல்லனா ஏதோ ஒரு பொருளை வச்சு புதுசா விளையாட்டு கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சலிப்பா இருக்குன்னு குழந்தை அழுதுட்டே இருக்குமே, அப்போ நான் என்ன பண்றது? அங்கதான் நீங்க பொறுமையா இருக்கணும். சலிப்பா இருக்கா? பரவாயில்ல, நீயே யோசிச்சு ஏதாவது செய்ன்னு சொல்லி கொடுங்க. ஆரம்பத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க மூளை அந்த சலிப்பை தாண்டி புதிய யோசனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த நிமிஷம் தான் உங்க குழந்தை உங்களை விட புத்திசாலியா மாற போற முதல் நிமிஷம். நண்பர்களே, மொபைல் போன் கொடுக்கிற இன்ஸ்டன்ட் ஃபன் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை கிரியேட்டிவ் திங்கிங். அந்த கிரியேட்டிவ் திங்கிங் எப்ப வரும்னா அவங்க சலிப்பா இருக்கும் போதுதான். அதனால இனிமே உங்க குழந்தை சலிப்பா இருக்குன்னு சொன்னா உடனே மொபைலை எடுக்காதீங்க. சலிப்பா இருக்கா? சூப்பர், என்ன பண்ணலாம்னு யோசின்னு ஒரு சிரிப்போட அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கடைசியா எப்போ உங்க குழந்தைய மொபைல் இல்லாம சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பெற்றோர்களுக்கும் இந்த தகவல் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். சலிப்பை அனுமதிப்போம். நம் குழந்தைகளின் கற்பனையை வளர்ப்போம். அடுத்து, உடல் உழைப்பு. ஒரு உண்மை என்ன தெரியுமா? மொபைல் போன் திரைக்குள்ளேயே இருக்கிற நம்முடைய குழந்தைங்க இன்னைக்கு நிஜமான உலகத்துல ஓடி ஆடி விளையாடுறத ரொம்பவே மறந்துட்டாங்க. இதனால உடல் பருமன் மட்டும் வரல, அவங்க மனசும் ரொம்ப சோர்வா இருக்கு. சாணக்கியர் ஒரு முறை தெளிவா சொன்னார், சுறுசுறுப்பான உடல் தான் கூர்மையான புத்திக்கு அடித்தளம். ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடும் போது அவங்க உடம்புல மட்டும் இல்ல, மூளையிலையும் பல மாற்றங்கள் நடக்குது. விளையாடும் போது சுரக்கிற அந்த டோபமைன் இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு தேவையான உண்மையான மகிழ்ச்சி.
ஆனா மொபைல் போன் கொடுக்கறது போலி மகிழ்ச்சி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மொபைல் போன்ல ஒரு வீடியோ பார்க்குற குழந்தை 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப எரிச்சலோட இருப்பாங்க. ஆனா ஒரு அரை மணி நேரம் வெளியே போய் சைக்கிள் ஓட்டுறதோ இல்ல நண்பர்களோட சேர்ந்து ஓடி பிடிச்சு விளையாடுறதோ செஞ்ச குழந்தை ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிற அந்த அதிகப்படியான ஆற்றல் வெளியே வந்துடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல குழந்தைங்க எங்க போய் விளையாடுவாங்க? இதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். உங்க குழந்தைங்க கூட நீங்களும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் விளையாடுங்க. பேட்மிண்டன், கிரிக்கெட் இல்லனா சாதாரணமா ஒரு வாக்கிங் எதா வேணா இருக்கலாம். அந்த நேரத்துல மொபைலை மறந்துட்டு அவங்க கூடவே நீங்களும் அந்த சின்ன வயசுக்கு திரும்பிடுங்க. இந்த உடல் உழைப்புங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது. இது ஒரு பயிற்சி. தோல்வியை தாங்கிக்கிறது, குழுவா செயல்படுறது, ஒரு இலக்க நோக்கி ஓடுறது, இது எல்லாமே விளையாட்டின் மூலமா தான் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மொபைல் போன்ல கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துப்போம். உங்க குழந்தைய தினமும் 1 மணி நேரம் மொபைலை தள்ளி வச்சுட்டு ஓடி ஆடி விளையாட வைங்க. அவங்க உடம்புல வேர்வை வடியட்டும், அவங்க சிரிப்பு சத்தம் அந்த இடமே நிறையட்டும். அந்த வேர்வை தான் அவங்க அறிவோட அடையாளம். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைங்க தினமும் என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுறாங்க? நீங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுல என்ன உணர்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பெற்றோர்களும் உங்க அனுபவத்திலிருந்து கத்துக்கட்டும். உடல் உழைப்பை ஊக்குவிப்போம், நம் சந்ததியை வலிமையானவர்களா மாத்துவோம். அடுத்து குடும்ப கட்டுப்பாட்டு விதிகள். இதுதான் நம்ம வீட்டின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்ல சாப்பாட்டுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அப்புறம் ஏன் மொபைல் பார்க்கறதுக்கு மட்டும் எந்த நேரமும் இல்லாம இஷ்டத்துக்கு விட்டுருக்கோம்? சாணக்கியர் ஒரு விஷயத்தை மிக தெளிவா சொல்லியிருக்காரு. எந்த ஒரு குடும்பம் விதிகளின்படி இயங்குகிறதோ அந்த குடும்பத்துல அமைதி நிலைத்திருக்கும். நாம ஏன் மொபைல் விஷயத்துல மட்டும் ரொம்ப தளர்வா இருக்கோம்? ஏன்னா நாம விதிகளை உருவாக்க பயப்படுறோம். நாம மொபைலை யூஸ் பண்ணிட்டு குழந்தைய மட்டும் பார்க்காதேன்னு சொன்னா அது கேக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. விதிகள்ங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்ல, அது உங்களுக்கும் பொருந்தும். முதல்ல ஒரு நோ மொபைல் ஜோன் உருவாக்குங்க. அதாவது சாப்பாட்டு மேஜை. சாப்பிடும் போது யாருமே மொபைல் பார்க்க கூடாது. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி. அந்த 15 நிமிஷம் ஒருத்தர் பார்த்து பேசுங்க, சிரிங்க. அந்த நேரத்துல மொபைலை தொடவே மாட்டோன்னு நீங்க உறுதியா இருந்தா குழந்தையும் அதே பழக்கத்தை கத்துக்கும். அடுத்தது, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிடணும். இதையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நீ மட்டும் மொபைல் பார்க்காம நான் பார்க்கறனே அப்படின்னு குழந்தை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால இந்த விதியை பொறுத்தவரை நீங்க தான் முதல் உதாரணம். இந்த விதிகளை உருவாக்கும் போது குழந்தையை கூப்பிட்டு பேசுங்க. இந்த வீட்ல நாம எல்லாரும் அன்பா இருக்கணும்னா சில விஷயங்களை மாத்திக்கணும். மொபைலை விட நாம பேசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்குல இருந்து இப்படி ஒரு ரூல் அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்க திணிக்காம அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிற அந்த விதிகள் அவங்க மனசுல ஒரு மரியாதையை உருவாக்கும். நண்பர்களே, விதிமுறைங்கிறது சிறை கிடையாது. அது ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போடுற பாதை. ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு வாரம் இதை பின்பற்றி பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற அந்த சலசலப்பு குறையும், ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல மொபைல் பயன்பாட்டுக்காக ஏதாவது விதிகள் இருக்கா? இல்ல நீங்க எப்பவாவது இந்த மாதிரி ரூல்ஸ் போடணும்னு நினைச்சிருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பெற்றோர்களுக்கும் இந்த ஐடியா பயனுள்ளதா இருக்கட்டும். அடுத்து, பொறுமைதான் சாவி. நம்மள பலரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு கட்டுப்பாடு போட்டோம், அடுத்த நிமிஷமே என் குழந்தை மாறிடணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா குழந்தைங்கிறது ஏதோ ஒரு இயந்திரம் இல்ல, அவங்க ஒரு உயிர். அவங்களுக்கு பழக்கங்களை மாத்துறதுக்கு காலம் எடுக்கும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்லியிருக்கார். காலமும் பொறுமையும் தான் மிகச்சிறந்த மருந்துகள்னு. நிஜத்தை சொல்ல போனா, மொபைல் போன்ல இருந்து குழந்தைய வெளியே கொண்டு வர்றது ஒரு பெரிய போராட்டம். சில நாட்கள் நீங்க நல்லா வழி நடத்துவீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் குழந்தை அடம் பிடிச்சு மறுபடியும் மொபைல் கேட்கும். அந்த நிமிஷம் உங்களுக்கு கோபம் வரும், எல்லாம் வீணாகிடுச்சோன்னு தோணும். அங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
உங்க கோபம் அந்த இடத்துல வெடிச்சதுன்னா குழந்தை மறுபடியும் மொபைல் போனை ஒரு புகலிடமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு பதிலா ஒரு மூச்சை இழுத்து விட்டுட்டு, பரவாயில்ல கண்ணா, இன்னைக்கு தப்பு பண்ணிட்ட, ஆனா நாளைக்கு நாம சரி பண்ணிக்கலாம்னு அன்பா சொல்லி பாருங்க. அந்த பொறுமையான அணுகுமுறை உங்க குழந்தை மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு உணர்த்தும். நண்பர்களே, மாற்றம்ங்கிறது ஒரே நாள்ல வராது. இது ஒரு நீண்ட பயணம். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கீங்களா, அதுவே பெரிய வெற்றி தான். நாளைக்கு 15 நிமிஷம், அப்படி மெதுவா தான் அந்த மாற்றத்தை நாம உருவாக்கணும். நீங்க பொறுமையா இருக்கும்போது குழந்தை தன்னோட தவற தானா உணரும். அவங்க புரிஞ்சுப்பாங்க, எங்க அப்பா அம்மா என்ன திட்டுறதுக்காக மொபைலை வாங்கல, என் மேல இருக்கிற அக்கறையால தான் இதை செய்யறாங்கன்னு. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்குமான உறவை இன்னும் அழகாக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை முடிக்கும் போது நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். மொபைல் இல்லாத உலகத்தை விட மொபைல் இல்லாத நிம்மதியான உறவு தான் உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு. அதுக்கு தேவை உங்களுடைய அன்பு, வழிகாட்டுதல், அதுக்கு மேல எல்லாவற்றிற்கும் மேல உங்கள் பொறுமை. நீங்க கடைசியா எப்போ உங்க குழந்தை மேல கோபப்படாம ரொம்ப பொறுமையா அவங்க கிட்ட பேசுனீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாம் பொறுமையா இருப்போம், நம் சந்ததியை நல்வழிப்படுத்துவோம். இறுதியாக, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம். இந்த கடைசி ரகசியம் உண்மையிலேயே ரொம்ப ஆழமானது. நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், என் குழந்தை ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கு, ஏன் மொபைல் இல்லாம தூங்க மாட்டேங்குதுன்னு வெறும் காரணங்களை மட்டும் தேடுறோம். ஆனா அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள என்ன உணர்வு ஓடுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சாணக்கியர் சொல்லுவார், எவன் ஒருவனின் மனதை அறிகிறானோ அவன் உலகையே ஆள முடியும். நம்முடைய குழந்தைகள் மொபைல் போனை ஒரு சாதனமா பார்க்கல, அவங்க அதை ஒரு துணையா பார்க்கறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தனிமையா உணரும் போது, அவங்க சோகமா இருக்கும் போது, இல்ல அவங்க பயப்படும் போது அந்த மொபைல் போன் அவங்களுக்கு ஒரு போலி ஆறுதலை கொடுக்குது. நாம என்ன பண்றோம், அந்த மொபைலை தூக்கி போடுறோம். அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்க உணர்வுகள் ஒடுக்கப்படுது. அவங்க இன்னும் அதிகமா மொபைலுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு விஷ சுழற்சி. இதற்கு என்ன தீர்வு? உங்க குழந்தையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. குழந்தை அழுதா ஏன் அழுகிறன்னு அதட்டாம, உனக்கு என்ன கஷ்டம், ஏன் இப்படி உணர்ற, என்கிட்ட சொல்லுன்னு அவங்க பக்கத்துல உட்காருங்க. அவங்க கோபப்பட்டா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பயத்தை போக்க வேண்டியது உங்களோட வேலை. அவங்க கிட்ட பேசும்போது, எனக்கும் சின்ன வயசுல இது மாதிரி தான் பயமா இருந்ததுன்னு உங்களுடைய பழைய உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க. நீங்க உங்களை அவங்க முன்னாடி ஒரு மனிதரா காட்டும்போது அவங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அந்த நிமிஷம் மொபைல் போன் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளா மாறிடும். ஏன்னா ஒரு மொபைல் போன் கொடுக்கிற டிஜிட்டல் மகிழ்ச்சியை விட அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இமோஷனல் பாண்ட் உருவாயிடுச்சுன்னா நீங்க சொல்லாமலே அந்த மொபைல் போன் அவங்க கையில இருந்து கீழே விழுந்துடும். நண்பர்களே, இன்னைக்கு உங்க குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயம் கேளுங்க. உனக்கு எதனா பயமா இருக்கா, எதனா கஷ்டமா இருக்கான்னு கேளுங்க. அவங்க சொல்றத ஒரு நிமிஷம் நிதானமா கேட்டு பாருங்க. அந்த உரையாடல் முடியும் போது உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய அன்பின் பாலம் உருவாகும். நீங்க உங்க குழந்தையோட உணர்வுகளை புரிஞ்சிக்க என்னென்ன பண்றீங்க? அவங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு என்ன வழிமுறைகளை பயன்படுத்துறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற பெற்றோர்களுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெற்றோரா நாம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு நிமிஷம் சுருக்கமா நினைவுபடுத்திக்கலாமா? 1. நாமே முன்மாதிரியா இருப்பது. 2. அவர்களுடன் கண் பார்த்து பேசுவது. 3. சுவாரஸ்யமான கதைகளை சொல்வது. 4. அவர்களுக்கு சுயமரியாதை கொடுப்பது. 5. இயற்கையோடு இணைப்பது. 6. படைப்பாற்றலை தூண்டுவது. 7. சலிப்பை ஒரு வாய்ப்பாக மாற்றுவது. 8. உடல் உழைப்பை அதிகரிப்பது. 9. குடும்ப விதிகளை சரியாக வகுப்பது. இறுதியாக அளவற்ற பொறுமையோடு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது. இந்த 10 விஷயங்களையும் நாம செஞ்சா நம்முடைய குழந்தைங்க அந்த திரையிலிருந்து வெளியே வந்து நிஜமான உலகத்தை, நிஜமான மகிழ்ச்சியை உணர ஆரம்பிப்பாங்க. ஆனா இது ஒரு நாள்ல நடக்காதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாற்றத்தை நாம சேர்ந்து தான் உருவாக்கணும். உங்க வீட்ல இன்னைக்கு நீங்க எடுக்க போற முதல் சின்ன மாற்றம் என்ன? இந்த 10ல எந்த விஷயத்தை இன்னைக்கே நீங்க செய்ய போறீங்க?
அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்ற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். மறக்காம இதோட முதல் பாகத்தையும் பாருங்க. நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலோட நோக்கம் வெறும் வீடியோ போடுறது மட்டும் இல்ல, ஒரு ஆரோக்கியமான தெளிவான சந்ததியை உருவாக்குறது தான். இந்த பயணம் தொடர்ந்து உங்களோட இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம குழந்தைங்கிறது வெறும் நம்ம வாரிசு இல்ல, இந்த உலகத்தோட வருங்காலம். அவங்கள டிஜிட்டல் சிறையிலிருந்து மீட்டு சுதந்திரமான ஒரு மனிதனா மாத்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான தலைப்போட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் குழந்தையோடு அன்பாக இருங்கள். நிஜமான உலகத்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.